ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் குடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி உண்டு சார். என்னன்னா, "ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் செய்வேன். அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா என் குடும்பம் அது பாட்டுல வளரும் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் தான் ஃபேமிலியவே கண்டுக்க மாட்டாங்க. வீட்ல இருக்கிறவங்க பொலம்பி தள்ளுவாங்க. அவங்களுக்கு செய்றாங்க, இவங்களுக்கு செய்றாங்க. ஊர்ல இருக்கிறவங்க, நாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் செய்றாங்க. வீட்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் ஒண்ணும் செய்ய மாட்றாங்க அப்படின்ற மாதிரி புலம்புறத நம்ம நெறைய பேர் கேட்டுருக்கிறது உண்டு சார். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் சார்? வீட்ட விட்டுட்டு நாட்டுக்கு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வீட்ட கண்டுக்காம விடக்கூடிய அந்த நபர்கள்லாம் யாரா இருப்பாங்க சார்? ஆமா, இது ரொம்ப முக்கியம். நம்ம பொதுவா நான் சொல்லுவேன். சில பிரச்சனைகள்லாம் சம்மந்தப்பட்ட உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையினுடைய வலிமை தெரியும். ம். அதனுடைய வலி தெரியும். வலியும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ம். மத்தவங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கும் கேட்குறவங்களுக்கு. இப்ப நான் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணு கொண்டவங்கள அவங்களுக்கு இருக்கு இல்ல. அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இப்ப இவரு சொல்லப் போறது இப்போ ஒரு நம்பர் சொல்லப் போறேன். இந்த எண் கொண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டுக்கு எந்த அளவுக்கு செய்வாரோ அவருக்கே தெரியாது. ம். ஆனா, அவர சார்ந்து மத்தவங்களுக்குன்னா எதுனாலும் செய்வாங்க. ம். அதுதான் தான் வீட்டுக்கு செய்றத விட மத்தவங்களுக்கு செய்வாங்க. ஏன் சில பேர் இப்ப நான் சொல்லப் போற நம்பர் அதுகளோட நடக்கும். நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க. நல்லா அவங்களும் செல்ஃபா சம்பாரிச்சிருப்பாங்க. நெறைய பல 2, 3 ஜெனரேஷன் கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு போட்டு கடைசில யாருக்கு பார்க்கணும்? ஃபேமிலிக்கு தான் செய்யணும். ம். ஒண்ணு அடுத்த ஜெனரேஷனுக்கு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா ஜெனரேஷனுக்கு இல்லைங்க. நாங்க சம்பாரிச்சது எங்களுக்கு வரைக்காவது இருக்கட்டுமா, அது செய்றாருன்னா எல்லாம் பண்ணிட்டு என்ன கடைசில தெரியாது, யாருக்கும் தெரியாம சைலன்ட்டா சொத்து சம்மந்தம் இல்லாம வேற யாருக்கும் எழுதி வச்சுருவாங்க. ம். அது கூட நடக்கும். அதுதான் இது. அப்படி கூட சில பேர் அது என்ன நம்பருங்கனாக்கா, அவங்க தேதியில 3, 6 இருந்தாக்கா அது நடக்கும். ஐயோ! என்னங்க பயப்படுற போல இருக்கு. எங்க வீட்ல நடந்துருச்சு, உங்க வீட்ல நடந்துருச்சு. எங்க வீட்ல நடந்தது கரெக்ட்டா அவர் டேட் ஆஃப் பர்த் இதுதான். அவர்கிட்ட 3, 6 இருந்துச்சு, 6, 3 இருந்துச்சு. அவர் இத பண்ணிட்டாரு. அப்படி நீங்க எல்லாம் அனலைசேஷன் பண்ண போறீங்க. ம். அதுலேருந்து இப்போ நடந்துருச்சு ஓகே. ஒருத்தருக்கு இருக்கு, அவர் வச்சிருக்கிறாரு, அவர் அடுத்து செய்ய போறாரோ என்னமோ தெரியல. வீட்டு வேலைன்னு எதனா சொல்லி பாருங்க. செய்றேன்னுவாங்க. செய்றதுக்கு நேரம் இல்லன்னுவாங்க. செய்றேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க. அதான் பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க ஆமா, கேட்டாங்கனால, பக்கத்துக்கு ஊர்ல இந்த பஞ்சாயத்துப்பா வாப்பா அப்படின்னா, ஆளா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. தான் வீட்டு பஞ்சாயத்து பண்ண மாட்டாரு. அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு முதல் ஆளா போய் நிப்பாரு. பஞ்சாயத்த முடிச்சுட்டு வருவாரு. ம். மொத்த ஊர் பஞ்சாயத்து இவரு சொன்னாக்கா அப்படிம்பாரு. இவர் வீட்ல ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும். அவர் பேச்ச கேட்கவே அவர் பேச்ச கேட்கவும் மாட்டாங்க. ஊர் பஞ்சாயத்துக்கு இவர் பேச்ச கேட்டு ஓகே ஆயிருவாங்க. ம். இவர் பேச்சுக்கு கேட்க மாட்டாங்க. எனக்கு அப்படிலாம் நெறைய நடந்திருக்கு. அவர் அந்த ஊர் தலைவருன்னு வேற சொல்ல கேட்க மாட்டாங்க. அவரு நான் ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணேங்க. நம்ம பேச்சு நம்ம வீட்ல கேட்கல அப்படிம்பாங்க. இவர் வீட்டு பிரச்சனைய பஞ்சாயத்த இவர் தீர்க்கிறது இல்ல. அத இது ஸ்டெப் எடுத்துக்கிறது இல்ல. ஊர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. அது என்ன ஒரு கட்டத்தில இவர் சொல்றத அவங்க கேட்கல. அத நான் சரி செஞ்சிருக்கிறேன். ஒண்ணும் இல்ல. ஏதாவது 1, 2 சொல்லுங்க. 1, 2 தானே சொல்றதுக்கு. அதாவது 1000 இருக்கு, 1,00,000 இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்துல அது கூட செய்யாம கவுண்டிங்கோடவா இருக்கும். அது அன்கவுண்டபிள். கவுண்டே பண்ண முடியாது நீங்க. பரவால்ல. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த நம்பர் உண்டவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ம். ஏங்க வருது? இதோ இப்ப சொல்றேன் இல்லையா? ஊரெல்லாம் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறாரு. தான் வீட்டு பிரச்சனைய இவரால தீர்க்க முடியல. ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்? அவரு விரக்தி ஆயிடுறாரு. சின்ன லாஜிக்கு. நான் சொல்லி என் வீட்ல கேட்கல. அப்ப நான் என் சொத்த ஏன் உனக்கு குடுக்கணும்? வருதா இல்லைங்களா? ம். இது பிராக்டிகலான திங்கிங் இது. என் பேச்ச நீங்க கேட்கலைங்க. அதனால என் சொத்த நான் சம்பாரிச்ச சொத்த நான் வேற யாருனா எழுதிருவாரு. அவர் அண்ணன் பையன், அக்கா பையன், தங்கச்சி பையன், தங்கை பையன் இதெல்லாம் எழுதினா கூட ஒரு ரிலேட்டிவாவது இருக்கணும். சம்மந்தமில்ல ராமசாமி கோயில்சாமி கூட எழுதி வச்சிருவாரு. ஏன் இது எழுதினாலும் எதுவும் சொந்தமாவது இருக்கு, உறவாவது இருக்கு. ம். நீ சம்மந்தமில்ல யாரும் நீ பழகுனங்கிற ஒரே காரணத்துக்கு அவங்களுக்கு எழுதி வச்சுட்டீங்க. ரைட். இப்படி சம்மந்தம் இல்லாம சில சம்பவம்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேதியில 3, 6 இருப்பாங்க. இப்படியும் ம். எடுத்துக்கங்க. ம். அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. ஐயா இருக்கு. எங்க வீட்ல ஒருத்தர் அந்த நிலையில தான் இருக்காரு. இப்ப கேட்டுட்டே இருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நம்ம நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு, எங்க வீட்ல அந்த கதை தான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு எங்களுக்கு என்ன சொல்யூஷனே தெரியல. நீங்க தான் குடுக்கணும். அப்படின்றது தான் பொதுவா கேட்டுட்டு இருக்கேன். இப்ப இத கேட்டுட்டு அத தான் சொல்லப் போறாங்க. நாங்க இப்ப அதிலிருந்து வெளிய வர்றதுக்கு என்ன செய்யணும்? இப்ப இதுக்கு சொல்யூஷன் நம்ம குடுக்குறது இல்ல. ம். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறது தான் இதுல முக்கியம்.
புரியுதுங்களா? முதல்ல அப்போ அப்படி ஒருத்தர் இருக்குது அப்படின்னாக்கா இதில் என்ன கொடுக்க போகிறது அடுத்து வரேன். என்ன சொல்கிறதெல்லாம் முதல்ல சொல்லி முடிச்சிருவோம். அப்புறம் இல்லைன்னா இந்த ஒரு நம்பர் தான் சொல்லிடுற மாதிரி இருக்கும். சில டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு வீடு முக்கியமா, நாடு முக்கியமா? நாடு வர்றது எல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு வீடு தான் முக்கியம். அப்படின்னா காம்பினேஷன். ம். நான் சொல்கிறேன்ல வெறும் டேட்டை மட்டும் கிடையாது. இதுக்கெல்லாம் காம்பினேஷன் தான். அவங்க டேட்டில் 2 and 7 அப்படின்னு அவர் டேட்டில் இருக்குன்னு வைங்களேன். 2 பிரச்சனையும் கையில் கொடுக்குறீங்க. வீட்டு பிரச்சனை ஒன்று கொடுக்குறீங்க, நாட்டு பிரச்சனை. அட நாடன் மற்றவன் பார்த்துக்கிட்டுங்க, என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன். அவருக்கு வீட்டுக்கு தான் பிரியாரிட்டி கொடுப்பாரு. ம். அதில் என்ன தப்பு இருக்குது? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வீடு தான் அவருக்கு முக்கியம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் வீட்டுக்கு பிரியாரிட்டி கொடுப்பாரு. அதனால் அப்படி ஒரு தேதி இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். வீட்டை சுற்றி இருக்கிறவங்க வீட்டுக்கு பிரியாரிட்டி கொடுப்பாரு. அவர் கரெக்டாக செய்வார். இந்த 3, 6 இருக்கிறவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. அடுத்து சிலது வந்து பார்த்திங்கன்னா, நான் 2ம் பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர் வந்து வீடியும் பார்ப்போம், நாடையும் பார்ப்பாங்கன்னா பார்ப்பாங்க. 2 முக்கியமா, இது முக்கியமா, அது முக்கியமான 2 பார்ப்பாங்க. அவங்க காம்பினேஷன் 9, 4. ம். 9, 4 இருந்துச்சுன்னா 2த்தையும் பார்ப்பாங்க. வீடு முக்கியமா, நாடு முக்கியம்னாக்கா 2ம் சரிசமமாக பார்ப்பாங்க. ஈக்குவலாக இருக்கும். வீட்டுக்கு எந்த அளவுக்கு பிரியாரிட்டி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நாட்டுக்கும் மற்றவங்களுக்கும் பிரியாரிட்டி கொடுப்பாங்க. ஒரு பர்சன்ட் வேணால் இப்போ கூட போடலாம், 60-40 கூட போட்டுக்கலாம். வீட்டுக்கு 40, அவுட் ஆஃப் வீடுக்கு வந்துட்டு 60, 50 கூட சொல்ல முடியாது. அந்த 9, 4 தான் 50-50. 8, 4 அந்த காம்பினேஷன். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் டேட் ஃபேட்டு தான். ம். உள்ள நடுவில் இருந்தால் கணக்கு இல்லை. 2, 7 அதே தான். 3, 6 இப்போ 9, 4 இப்போ 8, 4 ஈக்குவலாக இருப்பாங்க. 9, 4 8, 4 ஈக்குவல் கூட கிடையாது. 8, 4 அப்படின்றதுனாக்கா வீட்டுக்கு 40, வீட்டை தாண்டி நாட்டுக்கு தான் 60 கொடுப்பாங்க. தான் ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அதே பிரத்யார ஃபேமிலிக்கு என்னவோ அதில் மாற்றிக்க மாட்டாங்க. பிரத்யார ஃபேமிலியை தான் ஃபேமிலியாக நினச்சிக்கிடுவாங்க. ம். அப்போது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுல என்னன்னாக்கா, நீங்கள் இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா முதல்ல கேட்ட மாதிரி, சார் நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, கொஞ்சம் லேசாக கொஞ்சம் சொல்யூஷன் மாதிரி கொடுத்தா நாங்கள் அதுலேருந்து ஆமா, எஸ்கேப் கண்டிப்பா. ஆயிடுவோம். ஏன்னா வந்து பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. அதான் நீங்கள் சொல்யூஷன் தானே எங்களுக்கு பாட்டு வேணும். நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க 3, 6ன்ட்டு. இப்போ எங்கள் வீட்டு ஐயாவுக்கு அதான் இருக்குது. அவர் அந்த நிலையில் தான் இருக்கிறாரு. நிலைமை அப்படி தான் ஓடிட்டுருக்கு. நாங்கள் என்ன செய்யலாம்? இப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னாக்கா, அவ்வளோதான். நம்ம சொன்ன அந்த குறியீடு தான். அதை வீட்டில் வச்சுருங்க. ம். இப்போ குறியீடு தான் கொண்டு வந்துடணும். 3 and 6க்கு குறியீடு என்னது? 3க்கு வெள்ளை ஆடு, கப்பல். வெள்ளை ஆடு மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஒரு சிலை மாதிரி எதாவது இப்போ அதெல்லாம் இருக்கும், எங்கன்னா விற்கும், வாங்கிக்கிறங்க. கப்பல் இல்லை இது மாதிரி இருக்கும். 2த்தையும் வீட்டில் ஒட்டி விட்ருங்க. யார் கையில் கொடுக்க வேண்டாம். அப்படியே வீட்டில் எதனா ஒரு இடத்துல ஃப்ரேம் மாதிரி இருந்ததுனாக்கா ஃப்ரேம் பண்ணி கூட மாட்டி விட்டுருங்க. அடுத்து 2 and 7 இருக்குது. இவங்களுக்கு எல்லாம் இப்போ குறியீடு தான். இப்போ நமக்கு இந்த 2 and 7 இருந்ததுனாக்கா குறியீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு மங்கி. ஏன்னா மங்கின்னா நம்ம மங்கின்னு சொல்கிறோம், குரங்குன்னு சொல்கிறோம். அவர் ஆஞ்சநேயர். அவர் அந்த சக்தி இருக்குது. அப்படியே போட்டுட்டு புள்ளிமான் 2ம் ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோ வீட்டில் வச்சுருங்க. அடுத்து 9 and 4 காம்பினேஷனுக்கு குறியீடு. 9க்கும் 4க்கு வந்து ஆண்மயில். ஆனால் நம்ம 9க்கு என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்னேக் சொல்லியிருக்கோம். ஸ்னேக்கை வீட்டில் எப்படிங்க வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்க முடியாது தான். அதனால் என்ன பண்ணிடுறீங்க, ஆண்மயிலும் 94 அப்படின்னு ஒரு நம்பரையும் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுருங்க. அடுத்து 8 and 4 இதுக்கு குறியீடு என்னது? பென்சிங்கும் ஆண்மயில் 2த்தையும் வீட்டில் ஃபோட்டோ மாதிரி இருந்தாலும் சரி, ஃப்ரேம் மாதிரி பண்ணி வீட்டில் இந்த குறியீடு வச்சு விட்ருங்க. இவங்களுடைய தேவையற்ற அந்த தாட்ஸ் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம் மாற்றி விட்டுட்டு இந்த குறியீடு உங்கள் ஃபேமிலிக்கு ஃபேவரபிளில் மாற்றி விட்டோம். நமக்கு தேவை அதில் தான் ஃபேவர். அதாவது யாருக்கும் கெடுக்கக்கூடாது, கெடுதல் செய்யக்கூடாது. ஃபேவரபிளாக எல்லாத்துக்கும் நல்லதாகவே நடக்கட்டும், நியாயமாக இருக்கட்டும், நியாயம் தவறாமல் இருக்கட்டும். இது கரெக்டாக ஃபேவரபுளாக இருக்கும், சரியாக இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லதே நடந்துடும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். அது கிடைக்காம இதெல்லாம் இருக்குன்னு தெரியுமே அப்படின்றவங்களுக்கு வந்து சொல்யூஷனே சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தினந்தோறும் ஃபேஸ் பண்ணக்கூடிய வந்து குடும்பங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.